ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது மல்லி நினைப்போடவே வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே பூக்காரம்மா பூ வித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மல்லி மல்லி மல்லின்னு சொல்லிட்டு பூ பேரை தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் நினச்சிட்டு வந்தது என்னவோ நம்ம மல்லிகாவை தான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு மல்லி எவ்வளோங்க ஒரு முழம்னு கேட்குறாங்க. 3 முழம் ரூ. 150 தான்ப்பா வாங்கிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே எடுத்து குடுக்குறாங்க. ஸோ அவங்க குடுத்த பூவ நம்ம விஜய் சார் என்ன பண்றாருன்னா, அவர் எடுத்துன்னு போன லஞ்ச் பாக்ஸ்க்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்து நம்ம மல்லி கையில குடுக்குறாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி அம்மா, வெண்பாலாம் இருக்கிறதுனால, மல்லி இத கொண்டு போயிட்டு உள்ள வையின்னு சொல்றாங்க. ஸோ மல்லியும் அத கொண்டு போகும்போது, "ஏன் இவரு லஞ்ச் சாப்பிட காணோமா? வெயிட்டாவே இருக்கேன்னு" சொல்லிட்டு டிஃபன் ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணா தான் தெரியுது, அதுக்குள்ள மல்லிகைப்பூ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்கன்ட்டு. அத ஓப்பன் பண்ணிட்டு மல்லிகைப்பூவ பார்த்த உடனே நம்ம மல்லி என்ன பண்றாங்க, விஜய பார்க்குறாங்க. விஜயும் அத பார்த்த உடனே அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா, மனசு ஃபுல்லா இப்போ வந்து பாரமாயிடுச்சு. ஒரே கஷ்டமா இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் கூப்ட்டு டிவோர்ஸ் பெட்டிஷன் குடுத்து அவங்கள வந்து ஒரு மாரி பண்ணிவுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அனாமிகாவ கொலை பண்ணது விஜய் தான். அத நேர்ல பார்த்த சாட்சிய வந்து ரஞ்சிதா தான் சொல்லப் போறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. "நீ வந்து அவ்வளோதான். இனிமே விஜய் கூட இருக்க மாட்ட." அப்படின்ற மாரி சொல்லி, இந்த கதிரேசன் விஷயத்த கேஸ வச்சு நம்ம மல்லியே விஜய்க்கு வந்து டி டி டைவர்ஸ் குடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் ரஞ்சிதாவுக்கும் விஜய்க்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆவாது. நம்ம விஜய் கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம மல்லியும் நெனைக்கிறாங்க. மல்லியும் விஜய் விட்டு போக மாட்டாங்க. இது எல்லாமே வந்து இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்குள்ள நடந்து முடியுதா? இல்ல வெட்டிங் ஆனிவர்சரி நடக்குதா இல்லையான்னும் தெரியலைங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.